ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். நாங்க வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்க ஊர்ல கிளம்புறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தோம். அது கூட ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நான் பாதாம் பவுடர் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு காட்டப் போறேன். ரொம்பவே ஈஸி தான். வெயில் காலம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாரி பவுடர்லாம் வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, பால்ல வந்து ஹாட்டா, கூலா எப்படினாலும் நம்ம குடிக்கலாம். ஏன்னா வந்து வெயிலுக்கு அப்பப்போ வந்து டீ, காஃபி மட்டும் குடிச்சிட்டே இருந்தா நமக்கு ஒரு மாரி வந்து உடம்புக்கும் கெடுதல் இல்லைங்களா? அதனால வந்து பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். 1 கப் வந்துட்டு அந்த காட்டுன கப்பால வந்து பாதாம் இன்னைக்கு வீட்ல இருந்துச்சு. லைட்டா வந்து தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா பாப்பா, தம்பிக்கு குடுக்குறப்ப தோலெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகாதுங்கிற மாரி சொல்றாங்களா, அதனால வந்து நான் எப்பவுமே தோல எடுத்துட்டு தான் செய்வேன். இது மாரி சுடு தண்ணீல வந்துட்டு பாதாம கொட்டிட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் வந்து அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு வச்சுட்டு, உடனே வடிகட்டிடணும். வடிகட்டினதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சூடா இருக்கும். 1 கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு, உடனே வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டன் கிளாத்ல போட்டு, ஈரத்தலாம் வந்து எடுத்துட்டு, அப்படியே கையோட வந்து தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கணும். அதுதான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது ரொம்பவே ஈஸி. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும் நமக்கு. வந்து கடையில போய் ஒரு ரூ. 150 குடுத்து போய் பாதாம் பவுடர் வாங்கணும். அப்படி இல்லன்னா வந்துட்டு, அந்த பாதாம் பால்லாம் வந்து சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குதுன்னு போய் வாங்கணும் அப்படின்னா ரூ. 20 சொல்றாங்க. அதுல வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. அதே சமயத்துல வந்து ஸ்ட்ரென்த்தும் இல்ல. சரின்னு சொல்லிட்டு வீட்லயே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ பண்றது. பாருங்க, அவ்ளோ தோல் இருக்குது. பாதாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து ஆசையா இருந்துச்சு. உரிச்சிட்டு இருக்கிறப்பவே வந்து பாதி இது காலி பண்ணிட்டோம் நானும் பாப்பாவும். சரின்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணோம். ஏன்னா வந்து தண்ணீல போட்டு கொதிக்க வச்சோம் இல்லைங்களா? அது ஈரத்தோட இருந்தா நமுத்து போகறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து இப்ப வறுத்து எடுத்துக்கணும். கூடவே வந்து வீட்ல ஒரு 4, 5 முந்திரி கிடந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள அது வந்து வண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒண்ணா சேர்த்துக்கிட்டேன். அந்த ஏலக்காய் வந்து வாசத்துக்கு போட்டா நல்லாருக்கும். தோல் வந்து கொஞ்சம் ம மசியாது மிக்ஸில. அதனால வந்து அந்த விதைய மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்ப இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அந்த கேப்ல வந்து எந்த கப்ல வந்துட்டு பாதாம் எடுத்தோமோ, அதுல பாதி அளவுக்கு இந்த பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன் இன்னைக்கு நான். இல்லன்னா வெள்ள சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வீட்ல இருந்தா. ஆனா வந்து வெல்லம்லாம் போட்டோம்னா, அது ஒரு மாரி இலகுவாயிடும். அது வெல்லம் சேர்க்காதீங்க. இந்த மாரி பனங்கற்கண்டு இல்லன்னா வந்து ஒயிட் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. முதல்ல வந்து சர்க்கரைய வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு, அடுத்ததா வந்து பாதாம போட்டு, கூடவே மஞ்சள் தூள் போட்டோம்னா, அது நல்லா கலர் குடுக்கும். பாதாம் குடிக்கணும் அப்டின்னாவே, அது நல்லா வந்து எல்லோ கலர்ல இருந்தா தான் நமக்கு சாப்பிடவே வந்து ஆசையா இருக்கும். அ ரொம்ப வந்துட்டு சூடாகுற மாரி மிக்ஸி அரைக்காம, பல்ஸ் விட்டு விட்டு எடுத்தோம் அப்டின்னா, இந்த மாரி ரொம்பவே சூப்பரா பொடி பொடியா நமக்கு வந்து பாதாம் வீட்லயே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு வந்து டைம் கிடைச்சுச்சுன்னா போதும். ஈஸியா ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, 1 மாசம் வரைக்குமே ரொம்ப ம் குயிக்கா வந்து பாதாம் பால்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணிடலாம். கடைக்கு போய் அலைய தேவையில்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல இந்த தக்காளிலாம் வந்து வீட்ல இருந்துச்சு. சரி வச்சுட்டு போனாலும் வந்து ஊருக்கு போயிட்டு 2 வாரம் ஆகும் வரத்துக்கு. வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு குயிக்கா வந்து சரி இட்லி மாவு வீட்ல இல்ல, தக்காளி வந்து தொக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வந்து சூப்பரா இருக்கும். தக்காளி தொக்கு, சப்பாத்தி யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு எங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. தக்காளிக்கு வந்து சிம்பிளா வந்து தக்காளி தொக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா, இன்னும் 2 சப்பாத்தி கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். ஒண்ணுமே இல்ல எப்போதும் போல எண்ணெய ஊத்திட்டு கூடவே வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு, அது கூடவே வந்து வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம், தக்காளி இதுக்கு நெறையா போடணும். தக்காளி போட்டா தான் அந்த ஒரு புளிப்பு சுவையா இருக்கிறப்போ, சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 10 பல்லு போல பூண்டும் வந்து சேர்த்து அதில கட் பண்ணி போட்டுருக்கேன். ஏன்னா பூண்டோட ஃப்ளேவர் வந்து டிராவல் டைம்ல வந்து நமக்கு செரிமான கோளாறு எதையும் குடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நல்லா வந்து இந்த அளவுக்கு மசிய வந்து குழைவா வெந்ததுக்கப்புறம் காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு பத்தலன்னா சேர்த்துக்கலாம். லைட்டா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா, சாப்பிடும்பொழுது கொஞ்சம் லிக்விடா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஈவினிங் போல வந்து கொஞ்சம் ஊருக்கு போறதுக்கான பொருளெல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹாரம் வந்து என் கல்யாணத்துக்கு எடுத்தது. 5 பவுனுன்னு நெனைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும். எடுத்ததுலேருந்து ஒரு 10 டைம் கூட போட்டிருக்க மாட்டேன். ஆனா பாருங்க வந்து வளையம் விட்டு பிஞ்சிருச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலா வந்து இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய நாத்தனார் கல்யாணம். அதாவது என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணு. ஆ சரி ஹஸ்பண்டோடைய சித்தப்பா பொண்ணு ஆமா. அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு போனோம். நல்லா ரெடி ஆயிட்டு எங்க ஊர் பக்கத்துலலாம் எப்ப கல்யாணம் நடக்கும் அப்டின்னா, பிரம்ம முகூர்த்தத்துல தான் கல்யாணம் நடக்கும். 4 டூ 6 அதுக்குள்ளேயே நடந்துரும். நல்லா வீட்லேருந்து ரெடி ஆயிட்டு மேக்கப்லாம் போட்டு போயாச்சு. என்கிட்ட இருந்தது இந்த ஒரு செயின் தான். மத்ததெல்லாம் மோஸ்ட்லி அடகுல கிடக்கு. இது ஒண்ணு மட்டும் தான் எந்த ஃபங்ஷனா இருந்தாலும் போட்டுட்டு போவேன். அங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி போல விருத்தாச்சலத்துல போய் இறங்கி கல்யாண மண்டபத்துக்குள்ள போலான்னு பார்த்தா, தம்பி புடிச்சு இழுத்துட்டான். எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. கல்யாணத்துக்கு வந்து வெறுங்கலத்தோடயே போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரே அழுகையா போச்சு. யாருக்காச்சும் இப்படி நடக்குமா?
சரி என்ன பண்றது? நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் கவரிங் ஏதாச்சும் ஒரு செயின் வாங்கி போட்டு போயிருக்கலாம். சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சரி ஊருக்கு இந்த டைம் எடுத்துட்டு போறேன். எடுத்த கடையிலேயே வந்துட்டு குடுத்து ஏதாச்சும் சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இல்லன்னா வந்து அடகுக்கு தான் திரும்ப போவோம். அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா, தம்பிலாம் ரெடி பண்ணிட்டு நாங்க வந்து ட்ரெயினுக்கு வந்து வந்துட்டோம். தம்பி வந்து விவரம் தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினுக்கு வரான். அதனால வந்து அவன் ரொம்பவே குஷியாயிட்டான். ஜன்னல் ஓர சீட்ட புடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். ஒரு வழியா வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அம்மா வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால பின்னாடி இருக்கிற அந்த சின்ன வீட்ல வந்து தங்கிட்டு இருந்தாங்க. சரி புது வீட்ட வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்தோம். மாடியில வந்து பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அதனால வந்து ஜஸ்ட் வீடியோ எடுத்தேன் ஒரு 2 செகண்டு. இப்ப வந்து சம்மர் சீசன்ங்கிறதுனால காடெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதனால வந்து கொஞ்சம் அங்கங்க வந்து வறட்சியா தெரியுது. காட்டுல பயிர் வைக்கிறப்பலாம் பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் போல. இதுதான் வந்து என்னுடைய பொறந்து வளர்ந்த ஊரு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து அவங்கவங்க சொந்த ஊர்ல, இந்த மாரி வந்து ஊர்ல இருக்கிற வீடு, மரம், செடி எல்லாம் பார்க்கறது பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா டவுன்ல எங்க பார்த்தாலும் வந்து கட்டடமா பார்த்துட்டு கிராமத்துல இத பார்க்க ரொம்ப பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்.